ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரகு அரிசியில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்தியும் கூட. ஃபஸ்ட்டு வரகு அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்த பிறகு அதை குக்கரில் கழுவிட்டு போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த பொங்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண பொங்கலை விட இந்த மாதிரி வரகு அரிசியில் செய்கிறது, திணை, குதிரைவாலி எல்லாத்துலேயுமே நம்ம பொங்கல் இதே மெத்தடு தான். இதே மாதிரி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அரிசி சாப்பாட்டோட இந்த மாதிரி திணை வகைகளை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிருக்கேன், பிங்க் சால்ட்டு, அப்புறம் நெய். இதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல். ஒரு ஸ்பூன், ரொம்ப தேவையில்லை, நெய் விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். 3 விசிலே போதும். நான் 4 விசில் நல்லா குழைய எடுத்துருக்கேன். 4 விசில் வந்த பிறகு நெய் ஊற்றி மிளகு போட்டு, இப்போ தாளிப்பதுக்கு கொடுக்கணும். மிளகு போட்டு, ஜீரகமும் போட்டு, இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஜீரகம் போட்டாச்சு. இஞ்சியையும் அதுக்கு மேலே போட்டு நல்லா வதக்கி கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணிட்டு கழுவி கட் பண்ணி போட்டோம். இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் போட்டுற வேண்டியதுதான். குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா போட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை எடுத்து கொட்டுறோம். அவ்வளோதான், நம்மளோட வரகு அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தி, எல்லாருக்கும் கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே வராது இது சாப்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நல்லா தெரியுது பாருங்க, எப்படி தான்